ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சாராப்பம் எஃப்எஃப் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஐடி கலெக்ஷனோட வந்திருக்கிறேன் கைஸ். என்னடா ஐடி கலெக்ஷன் கேட்டிங்கன்னா, இப்போ தான் கன் கலெக்ஷன் போட்டு மறுபடியும் என்னடா ஐடி கலெக்ஷன் கேட்டிங்கன்னா, ட்ரெஸ் கலெக்ஷன் போட போறியா, அதுக்கு என்னமோ 3K 5K அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த என்னோட ஐடி கலெக்ஷன் இல்லை கைஸ். உங்களுக்காக ஒரு ஐடி கலெக்ஷனோட ஒன்று இல்லை 2 ஐடி கலெக்ஷனோட வந்திருக்கிறேன் கைஸ். அந்த ஐடி உங்களுக்காக தான் கைஸ். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். மறக்காமல் போய் அதை வந்து பார்த்து உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஐடி கலெக்ஷன்லாம் வரும். கம்மியான ரேட்லேருந்து அதிகமாக 1000 ரூபாலேருந்து 10,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் ஐடி கூட நம்ம கிட்ட இருக்குது கைஸ். நம்ம நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து இங்கே ஃபேக்காலாம் ஐடி சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து என்னன்னா, என்னோட ஐடி இதுதான் கைஸ். என்னோட ஐடி இதுதான் தெரியும்னா நம்ம சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன சொன்னான்னு தெரியறதை விட நிறைய பேர் இந்த பண்டில் வச்சிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணலாம்னா, இப்போ ரீசெண்டாக வந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் என்ன வந்துருச்சு கைஸ், நம்ம பன்னி பண்டில் வந்துருந்துச்சு. அதுக்கு எடிஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பான். அந்த எடிஷன் கோடு வந்து நமக்குன்னு ஒன்று கொடுத்தானுங்க. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோடு வந்து நான் போகிறேன் பாருங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த பன்னி பண்டில் நான் வந்து போட்டிருப்பேன். எடிஷன் கோடை நல்லாவே தெளிவாக பார்த்துக்கோங்க கைஸ். 30,185வது பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. எடிஷன் கோடு கொடுத்துருக்கான். நான் வந்து இதுக்காகவே என்ன சொல்கிறேன்னா, ஐடி வாங்குறதுக்கு முன்னாடி குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் தானே ஒரு தாட்டி வாய்ஸ் மெசேஜ் நான் அது போடுவேன், பார்த்துக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேணும்னா வேறு ஐடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வந்து என்னோட இதையும் செக் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து ஒன்றும் வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் யாருமே கால்லாம் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ்லேயே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு கேமுக்குள்ளே வந்துட்டு எடிஷன் கோடையும் போட்டு காமிச்சிடுறேன் கைஸ். பண்டிலோட போட்டு காமிச்சிட்டு நான் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கறதுனாலும் சரி, நீங்கள் ஐடி வாங்குறதுனாலும் சரி, நீங்கள் அப்புறம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரஸ்டடாக நான் பண்ணித்தலான்னு இருக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து யாரும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணாதீங்க கைஸ். மறக்காமல் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட ஐடியில் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் கைஸ். வந்து நான் உங்களுக்காக தான் நான் இது பண்ணவே ஆரம்பிக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து என்கிட்ட வந்து ப்ரூஃபாக நீங்கள் தான் காசு தர போகிறீங்க, நீங்கள் தான் ஐடி விற்று தர சொல்லி கொடுக்க போகிறீங்க. அதனால் வந்து நீங்கள் தான் வந்து நல்லா ட்ரஸ்டடாக நீங்கள் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றுவாங்க நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சில. அதனால் நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே நம்ம இது பண்ணிக்கணும். அதுதான் சொல்ல வந்தாங்க. சரி வாங்க நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ஐடி கலெக்ஷன் ஐடி கலெக்ஷனே காட்ட மாட்டேங்கிறேன்னா நம்ம சேஃப்டி தான் கைஸ் முக்கியம் ஐடி கலெக்ஷனோட. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் வந்து நான் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பார்த்துட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஐடி பிடிச்சிருக்கோ மறக்காமல் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கேளுங்க. உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணாலும் கேளுங்க கைஸ். மறக்காமல் ரெடி பண்ணி கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு M10 மேக்ஸ் போட்டுட்ருக்குறோம். அடுத்து UMP மேக்ஸ் போட்டுட்ருக்குறோம். 2 ஈவோ கன்னும் மேக்ஸ் கைஸ் இந்த ஐடியில். அதுவும் இல்லாமல் 74வது லெவல் ஐடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் கலெக்ஷனும் இருக்குது கைஸ். அதனால் வந்து இது ரேட்டு கொஞ்சம் கூட தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் உள்ளே வந்து அட்மின்கிட்ட மட்டும் பேசுங்க கைஸ். உள்ளே வேறு யார்ட்டையும் பேசாதீங்க. ஏன்னா அப்புறம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அட்மின் உள்ள 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பருக்கு மட்டும் மறக்காமல் மெசேஜ் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க கைஸ். நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அடுத்து. அதுவும் இல்லாமல் நாங்கள் யாரும் வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டோங்க கைஸ். மறக்காமல் நல்லா நான் வச்சுக்கோங்க. நாங்கள் யாருமே வந்து உங்களுக்கு வாண்டடாக மெசேஜ் பண்ணி ஐடி வேணுமா, ஐடி இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி காசு எவ்வளோ இருக்குன்னுலாம் கேட்கவே மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஐடி சேல் பண்ணணுனாலும் சரி, பை பண்ணணுனாலும் சரி, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிட்டு ப்ரோ நீங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும், ஐடிக்குள்ளே வந்து எனக்கு ஒரு தாட்டி இது பண்ணுங்கள், காட்டுங்க, ப்ரூஃபாக காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஐடிக்குள்ளே வந்து காட்டுவேன். நான் வாய்ஸ் மெசேஜும் பண்ணி காட்டுவேன். நான் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறதுனாலும் சரி, மணி கொடுத்து ஐடி வாங்கிக்கிறதுனாலும் சரி பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா அதுக்கடுத்து ஏமாந்துடாதீங்க யார்ட்டும். இதுதான் மெயினானது, யார்ட்டும் ஏமாந்துடாதீங்கன்றதுக்காக தான் இது இப்போ நான் சொல்கிறதே. சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு ஐடிக்குள்ளே நான் கலெக்ஷன் ஃபுல்லாக ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் போயாச்சு. பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டும் தெரியும். இந்த ஐடி எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ வரும்னு நினச்சி நீங்களும் ஒரு தாட்டி கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒர்த்து இருக்குன்னு. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக எமௌண்ட் கலெக்ஷன்லேருந்து எல்லாம் காட்டியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷனில் போயலாம். இந்த எர்த் M41 தாங்க. M41க்குனா அந்த எர்த் M41 தான் டாப்பில் இருக்குது. அதுக்கடுத்து தான் ஈவோ எல்லாமேவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஈவோ என்னன்னா 3 கன் இருக்குது. 2 மேக்ஸ் இருக்குது, ஒரு டபுள் பேரல் இருக்குங்க கைஸ். அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலெக்ஷன் நல்லா தான் இருக்குது. நம்ம மெயினாக எடுத்து ஆடுற கன் எல்லாத்துக்குமே கன் ஸ்கின் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். பச்சை போக்கர் இருக்குது, ப்ளூ போக்கர் இருக்குது, எஞ்ச போக்கர் இருக்குது. போக்கரே போதும் கைஸ். கோப்ரா போக்கர் போதும். நானே போக்கர் வச்சு ஆடிட்டு இருப்பேன், உங்களுக்கே தெரியும். அப்புறம் நான் அப்பப்போ பவர் மாற்றி வச்சு ஆடுவேன். அதுக்காக எல்லாம் கம்மலில் சொல்லாதீங்க, அது மாற்றி ஆடுவேன். ஆனால் போக்கர் தான் ஃபஸ்ட்டு இருந்து டாப்பு. பார்த்தீங்கன்னா 2 ஃபிஸ்ட் இருக்குது. கிரெனேட் ஓரளவுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. குளோபால் 27 இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க கைஸ். பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வர கலெக்ஷனை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஐடி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஐடி பார்த்துக்கலாம் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள். அதேமாதிரி நிறைய ஐடியாவும் போடுறேன். என்னோட கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னா மறக்காமல் போடுவேன்.
பார்த்தீங்கன்னா 2வது கலெக்ஷன் வந்துட்டோங்க. 2வது வீடியோ இது, 2வது ஐடி. உங்களுக்கு இதுதான் கம்மி, அது வந்து அதிகம். உங்களுக்கு இது ஓகேனாலும் சொல்லுங்கள், மறக்காமல் நாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் ஐடி வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி இருக்குது. கண்டிப்பாக வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்கிறேன், வந்து என்கிட்ட மெசேஜில் கேட்டுருங்க. நான் தான் உள்ளே வந்து கேமுக்குள்ளே வந்துட்டு நான் அந்த பன்னியோட எடிஷன் கோடு நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. உள்ளே வந்து நான் காட்டுவேன். இல்லைன்னா சொல்லுங்கள், அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ரூஃபுக்குனால நம்ம சேனல்லேருந்து நம்ம ஏதாவது பண்ணி போடலாம். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அது மாதிரியும் கூட பண்ணலாம். ஆனால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணுங்க. எது பண்ணாலும் இது, ஏன்னா நீங்கள் தான் முழுக்க பொறுப்பு. ஏன்னா உங்களோட ஐடி, உங்களோட காசு, நீங்கள் தான் யார்ட்டையும் கொடுத்து ஏமாறாமல் எனக்கு ப்ரூஃப், உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணுமோ கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதுக்குன்னு வந்து முடியாதான் கேட்காதீங்க, என்னால் முடியாத அளவுக்குலாம் எதுவும் கேட்காதீங்க. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நான் தான்றதுக்கு என்ன இருக்கோ ப்ரூஃப் கேட்க முடியுமோ கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து என்னென்னா ட்ரெஸ் கலெக்ஷன் அவ்வளோவா இல்லாட்டியும் கூட நமக்கு என்ன இருக்குதுன்னா, அது இட்டாச்சி பண்ணி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா இட்டாச்சி பண்டல் இருக்குது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்